பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 உருப்படியான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பாரு வந்து படிக்குது இந்த டாஸ்க் லெட்டரை. இதுதான் எனக்கு தெரிஞ்சு உருப்படியாக இருக்குது ஒரு டாஸ்க்கு. கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லைங்க, டாஸ்க்கு நேம் என்னென்னா கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஒன்றும் இல்லை, ஒரு சாங்கை ப்ளே பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ஸ் வச்சுருப்பாங்க. பேட்டு, இந்த மாதிரி வாலி, ஃபோனு, இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குல்ல திங்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு இடத்துல டீம் எல்லாம் போய் அங்கே அசம்பிள் ஆகிடணும். என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டை ப்ளே பண்ணுவாங்க. டக்குன்னு யார் ஃபஸ்ட்டு போய் அந்த ப்ராப்ஸ் எடுக்கிறாங்களோ ப்ராப்ஸ் எடுத்து டான்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும். ஸோ அதிகமான ப்ராப்ஸ் யார் எடுக்கிறாங்களோ அந்த டீம் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணாங்கன்னா நேற்று கொடுத்தாரு பார்த்தீங்களா 2 பாயிண்ட்டு டேரெக்டாக. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த டாஸ்கில் வின் பண்ணுறவங்களுக்கு 2 பாயிண்ட்டு டேரெக்டாக கிடைக்கும். ஸோ சாங்குனா யார் ஃபேமஸ்ஸு? கானா வினோத் தான். ஸோ அவர் வந்து ரொம்ப துடிப்பாக இருக்கார். விடமாட்டேன்டா, இது ஏன் செக்டாரா, எவனும் வராதிங்கனாங்க மாதிரி நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ப்ளூ டீம். அவர் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ், கக்கூஸ் கலைஞர்கள். ஸோ அவர் டீம் அது. ஸோ ஜெயிக்க வைக்கிறதுக்காக ரொம்ப துடிப்பாக இருக்கார். அவருக்கு வந்து இந்த வந்தேண்டா பால்காரன் அடடா அந்த பாட்டை போட்டாங்க. தலைவர் ஓடி போய் ஃபஸ்ட்டு நெடு சென்டரில் இந்த வாலி எடுத்துக்கிட்டு டான்ஸ் போட ஆரம்பிச்சிட்டார் வினோத். ஸோ வினோத்துக்கு அந்த சாங்கு பக்காவாக செட் ஆகிடுச்சு. அவருக்கு ஒரு பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு. அப்புறம் உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு நெத்தியில் மத்தியில் இந்த பாட்டு வந்து போடுறாங்க. அடிச்சுக்கிறாங்க அந்த கருவாட்டு பாக்கெட் அடிக்கிறதுக்கு. அதாவது என்ன, இங்கே கருவாட்டு பாக்கெட் தான் வச்சுருக்காங்க, அதை எடுக்கிறதுக்கு ஓடி விழுகுறாங்க, பறந்து விழுகுறாங்க. ஸோ யார் எடுத்தான்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம், எபிசோடில் தான் தெரியும். அப்புறம் பாரு வந்து அந்த துண்டு எடுத்துருச்சு போல். ஒத்த சொல்லால உசுருக்குள்ளே வச்சு இருக்கேன் டக்குனால அந்த பாட்டு இருக்குல்ல, ஒரு ஃபேமஸான தனுஷோட சாங்கு, அதை போட்டாங்க போல். இது எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆடிக்கிட்டு இருக்கு பாருங்க, துண்டெல்லாம் வச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு ப்ராப்ஸாக தாவி விழுகுறாங்க. வினோத்தெல்லாம் வந்து திவ்யாவை தள்ளி விட்டுலாம் போய் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். உண்மையிலே ஃபன் டாஸ்க். இது ஒரு ஃபன் டாஸ்க்குனால உண்மையிலேங்க இதை பார்த்தா தான் நமக்கு வந்து அந்த ஃபன் ஃபீலிங்கே வருது. ஒரு நல்ல பாட்டு சாங்ஸ் போடுறாங்க பாருங்க. எவ்வளோ நாள் ஆச்சு ஏன்டா, 50 நாள் ஆக போகுது. இந்த மாதிரிலாம் என்றைக்காச்சும் டாஸ்க் பண்ணியிருக்கீங்களாடா? உண்மையிலே ஃபன் டாஸ்க்குங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். See you.